சர்க்கரை வியாதி என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா பார்க்கப்படுது. யாரை பார்த்தாலும் எனக்கு சுகர் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த சர்க்கரை வியாதி வந்துட்டா அதோடு சேர்த்து பல துணை வியாதிகளையும் கூட்டிட்டு வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குது. சர்க்கரை வியாதி வந்தவங்க இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா எதனா ஆயிடுமோ, அதை சாப்பிட்டா எதனா ஆயிடுமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே ஒவ்வொரு நாளும் உணவுல பல மாற்றங்களை பண்ணிட்டே வருவாங்க. அதுலேயும் குறிப்பா ஃப்ரூட்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. பழங்கள்ல குறிப்பிட்ட பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு டாக்டர் வேற அட்வைஸ் பண்ணிடுவாரா, இன்னும் இவங்க பயந்துருவாங்க. ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா வாழைப்பழத்துல பாருங்க எவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சும் கூட இருக்கு. ஆனா சுகர் இருக்கே, அதனால நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பயப்படுறாங்க. குறிப்பா பச்சை வாழைப்பழத்தை. ஸோ சர்க்கரை நோயாளிகள் பச்சை வாழைப்பழம் சாப்பிடலாமா? அதுலயும் குறிப்பா பச்சை வாழைப்பழத்துல நிறைய சத்து இருக்குதா சொல்றாங்க. ரொம்ப விலை கம்மியாவும் பார்க்கப்படுது இது. பச்சை வாழைப்பழம் குடல் புண்களை ஆற்றுது. அல்சர் போன்ற தொந்தரவுகள் அண்ட விடாம செய்யுது. வாழைப்பழத்தை நம்ம இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னா உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லதா பார்க்கப்படுது. ஸ்டார்ச் சத்து அதிகமா இருக்கிறதால ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வருது. ஸோ டாக்டர்ஸோட அட்வைஸ் படி சர்க்கரை நோயாளிகளும் குறைந்த அளவு சாப்பிடலாம். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பச்சை வாழைப்பழத்தை மருத்துவரோட ஆலோசனைப்படி லிமிட்டா நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ள கொண்டு வரும். இதுல பாருங்க, அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கிறதால இதய நோய்கள் வராம தடுக்குது. பச்சை வாழைப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒண்ணா பார்க்கப்படுது. வாழைப்பழத்திலேயே இந்த பச்சை வாழைப்பழத்தை நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? அதனால நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா உடம்புல குறிப்பிட்ட வியாதி இருக்கிறவங்க மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இதை தொடர்ந்து அளவா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா வியாதியும் குறையும். மேலும் புதுவிதமான வியாதி எதுவும் வராம இந்த பச்சை வாழைப்பழம் தடுக்கும். இதை மறந்துடக்கூடாது. வல்லவன் உங்களில் ஒருவன்